சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி சார்பில் முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி முன்னிறுத்தப்படுவாரா என்ற கேள்விக்கு மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் மழுப்பலாக பதிலளித்துள்ளார். சென்னை நட்சத்திர ஹோட்டலில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதுகுறித்த வினா எழுப்பப்பட்ட போது கேள்வியிலேயே பதில் இருப்பதாக கூறி நழுவிவிட்டார். தேர்தல் நேரத்தில் முதலமைச்சர் வேட்பாளர் பற்றிய அறிவிப்பை பாஜக வெளியிடும் என அக்கட்சியின் மாநில துணைத் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா தலைவர்கள் தொடர்ந்து இதுபோன்ற கருத்துக்களை வெளியிடுவது அதிமுக சார்பில் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள எடப்பாடி பழனிசாமியை ஏற்க அக்கட்சி தயங்குகிறதோ என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. எம்ஜிஆருக்கு உரிமை கொண்டாடுபவர்கள் அவருக்காக என்ன செய்திருக்கிறார்கள் என்று தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் கேள்வி எழுப்பியுள்ளார். நாளை மறுநாள் நடைபெறவிருக்கும் அதிமுக பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்க தேமுதிகவிற்கு எந்த அழைப்பும் வரவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழக அரசு தடை விதித்துள்ள போதிலும் மக்கள் கிராம சபை கூட்டம் என்ற பெயரில் அது தொடர்ந்து நடைபெறும் என்று திமுக அறிவித்துள்ளது. சட்ட விதிகளுக்கு உட்பட்டே மக்களை சந்திக்கும் கூட்டங்களை நடத்தி வருவதாகவும் அதற்கு இடையூறு ஏற்படுத்தும் எந்த முயற்சியையும் சந்திக்க தயார் என்றும் திமுக தெரிவித்துள்ளது. அதிமுகவை நிராகரிப்போம் என்ற தலைப்பில் 3வது நாளாக திமுக சார்பில் மக்கள் கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் திமுகவின் கிராம சபை கூட்டத்தை கண்டு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அஞ்சிவிட்டதாக சாடினார். சென்னை திருவொற்றியூரில் வடசென்னை மக்களவை தொகுதி உறுப்பினர் கலாநிதி வீராசாமி தலைமையில் நடைபெறவிருந்த மக்கள் கிராம சபை கூட்டத்திற்கு போலீசார் அனுமதி மறுத்துவிட்டனர். இதனால் காவல்துறையினருடன் திமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திமுக நடத்தும் கிராம சபை கூட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டதற்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார். மக்கள் பெருந்திரள் பங்கேற்புடன் கிராம சபை கூட்டங்கள் நடப்பதை தடுக்க அதிமுக அரசால் போடப்படும் தடைகள் நொறுங்கும் என்று அவர் கூறியுள்ளார். திமுக சார்பாக கிராம சபை கூட்டம் நடத்தியவர்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் கண்டனம் தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டம் கீழவெண்மணி கிராமத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எதிர்க்கட்சியினரை கைது செய்து சிறையில் வைக்க இடம் உள்ளதா என்று கேள்வி எழுப்பினார். அண்ணாத்த படப்பிடிப்புக்காக ஹைதராபாத் சென்றுள்ள நடிகர் ரஜினிகாந்த் ஹைதராபாத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். படக்குழுவினர் 4 கொரோனா உறுதியானதை தொடர்ந்து தனிமைப்படுத்திக் கொண்ட ரஜினிகாந்துக்கு பரிசோதனையில் கொரோனா நெகட்டிவ் என்று முடிவு வந்துள்ளது. ஹைதராபாத் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நடிகர் ரஜினிகாந்தை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் நலம் விசாரித்துள்ளார். மருத்துவமனையில் செய்யப்பட்ட பரிசோதனைகள் அவரது உடல்நிலை குறித்து மு.க.ஸ்டாலின் கேட்டறிந்தார். தலைநகர் டெல்லி மற்றும் அதன் எல்லைப் பகுதிகளில் விவசாயிகள் நடத்தி வரும் போராட்டம் 30வது நாளை எட்டியுள்ளது. மத்திய அரசின் 3 வேளாண் சட்டங்களையும் திரும்பப் பெறும் வரை ஓயப் போவதில்லை என்று கூறி கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் இரவு பகலாக விவசாயிகள் போராடி வருகின்றனர். டெல்லி திக்ரி எல்லையில் போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகளின் அன்றாட தேவைகளுக்கு உதவ கிசான் மால் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. பற்பசை, டூத் பிரஷ், சோப்பு, தேங்காய் எண்ணெய், சால்வை போன்றவை டோக்கன் முறையில் விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்கப்படுகிறது. விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு எப்போதும் தயாராக இருப்பதாக மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வேளாண் சட்டங்களை செயல்படுத்தி பார்த்துவிட்டு அது பயனளிக்கவில்லை எனில் திருத்தங்கள் மேற்கொள்ளலாம் என்பது அவரது கருத்து. டெல்லியில் விவசாயிகள் போராட்டம் 30வது நாட்களாக தொடர்ந்து குறித்து அமெரிக்காவைச் சேர்ந்த 7 எம்பிக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக இந்தியாவிடம் பேசுமாறு அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மைக் பாம்பியோவுக்கு அவர்கள் கடிதம் எழுதியுள்ளனர். இந்தியாவில் விவசாயிகளின் நிலைமை பரிதாபமாக உள்ளது என்பதை ராகுல் காந்தி சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் கேரளாவில் உள்ள வயநாடு தொகுதியின் வயதான விவசாய தம்பதியின் குமுறல் வீடியோவை அவர் வெளியிட்டுள்ளார்.
பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டு விவசாயிகளுக்கு 3 தவணைகளாக தலா 2000 ரூபாய் நிதி உதவி வழங்குவதை பிரதமர் மோடி தொடங்கி வைத்துள்ளார். இதன்படி 9 கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு 18,000 கோடி ரூபாய் நிதி வழங்கப்படும். விவசாயிகளுக்கு நிதி உதவி வழங்குவதை தொடங்கி வைத்து 6 மாநில விவசாயிகளுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடினார். 3 வேளாண் சட்டங்களால் விவசாயிகளுக்கு கிடைக்கும் நன்மைகள், விவசாயிகளின் எதிர்கால வளர்ச்சிக்கு செய்யப்படும் உதவிகள் குறித்து அவர் விரிவாக பேசினார். பிரதமர் மோடி இந்தியில் பேசியதால் அவரது உரையை முழுவதும் கேட்காமல் மதுரை மாவட்டம் மேலூர் உட்பட தமிழகத்தின் பல இடங்களில் விவசாயிகள் பாதியிலேயே கலைந்து சென்றனர். மறைமலை நகரில் நடந்த கூட்டத்திற்கு ராகுல் காந்தி பேனருடன் சென்ற சிவக்குமார் என்ற இளைஞரை அங்கிருந்த பாஜகவினர் தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. உசிலம்பட்டி அருகே லிங்கநாயக்கன்பட்டி துர்க்கையம்மன் கோயிலில் பூசாரியாக பணியாற்றும் பின்னியாக்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்க உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. உயர்நீதிமன்றம் ஏற்கனவே அனுமதி அளித்த போதிலும் கூட அதிகாரிகளும் போலீசாரும் பூசாரி வேலை செய்ய விடாமல் தடுப்பதாக அவர் முன்வைத்த முறையீட்டை நீதிபதிகள் ஏற்றுக்கொண்டனர். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ஈரோடு பேருந்து நிலையத்தை இடித்துவிட்டு வணிக வளாகத்துடன் கூடிய புதிய பேருந்து நிலையத்தை கட்டுவதற்காக கடைகளை இடிக்கும் மாநகராட்சி முடிவுக்கு எதிரான மனுக்களை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. எனினும் கடைகளை காலி செய்வதற்கான அவகாசத்தை மார்ச் 31ஆம் தேதி வரை உயர்நீதிமன்றம் நீட்டித்துள்ளது. தமிழகத்தை போல் கர்நாடகாவிலும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தரம் உயர்த்தப்படும் என்று அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் சுதாகர் கூறியுள்ளார். நாட்டிலேயே கேரளா மற்றும் தமிழகத்தில்தான் சரியான கட்டமைப்பு வசதிகளுடன் ஆரம்ப சுகாதார மையங்கள் சிறப்பாக செயல்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பொது இடங்களில் விளம்பர பதாகைகள் வைப்பதற்கு முறைகேடாக அனுமதி வழங்கியதில் அரசுக்கு 500 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருப்பது ஆர்டிஐ மூலம் அம்பலமாகியுள்ளது. விதிகளை மீறி 80 அடி வரை பதாகைகள் வைக்கப்படுவதோடு சாலையோரங்களில் 300 மீட்டருக்கு அப்பால் பதாகைகள் வைக்க வேண்டும் என்ற விதிகள் மீறப்பட்டு வருவதும் தெரியவந்துள்ளது. பிரிட்டனில் இருந்து தமிழகம் வந்த 5 பேருக்கு இதுவரை கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது பிரிட்டனில் பரவி வரும் உருமாற்றம் அடைந்த கொரோனா வைரஸ் தொற்றா என்று கண்டறிய அவர்களின் இரத்தம் மற்றும் சளி மாதிரிகள் புனேவுக்கு அனுப்பப்பட்டுள்ளன. லண்டனில் இருந்து மதுரை வந்த 96 பயணிகளில் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவரை மருத்துவமனையில் அனுமதித்துள்ள மாவட்ட நிர்வாகம் மற்றவர்களை வீட்டில் தனிமைப்படுத்திக் கொள்ள அறிவுறுத்தியிருக்கிறது. இங்கிலாந்திலிருந்து சேலம் மாவட்டத்திற்கு வந்த 19 பேரை கண்டறிந்து கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் அவர்கள் அனைவரும் கண்காணிப்பு வளையத்தில் வைக்கப்பட்டுள்ளனர். தனிமைப்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட நிர்வாகம் அவர்களை அறிவுறுத்தியிருக்கிறது. தமிழகம் முழுவதும் கொரோனா தடுப்பூசி போடுவதற்கு 46,000 மையங்கள் தயார் நிலையில் இருப்பதாக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். தடுப்பூசி போடுவதற்கு 21,000 செவிலியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் முதல் கட்டமாக சுகாதாரத்துறை பணியாளர்கள் 5 லட்சம் பேருக்கு முன்னுரிமை அடிப்படையில் கொரோனா தடுப்பூசி செலுத்துவதற்கு திட்டமிட்டுள்ளனர். இதில் 1 லட்சம் பேர் சென்னையில் உள்ள பணியாளர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரிட்டனில் பரவியுள்ள புதிய வகை கொரோனா வைரஸ் புதிதாக 7 அறிகுறிகளை கொண்டிருப்பதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. ஏற்கனவே உள்ளவற்றுடன் சோர்வு, பசியின்மை, தலைவலி, வயிற்றுப்போக்கு, மனக்குழப்பம், தசைவலி, தோல் அரிப்பு ஆகிய அறிகுறிகள் தென்படுகின்றன. $103 கிலோ தங்கம் காணாமல் போன வழக்கில் சிபிஐ மீது சிபிசிஐடி வழக்கு பதிவு செய்து விசாரணை தொடங்கியிருக்கிறது. தங்கம் காணாமல் போன காலகட்டத்தில் பணியில் இருந்த அதிகாரிகளுக்கு சம்மன் அனுப்பி விசாரிக்க சிபிசிஐடி திட்டமிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 2,500 பேர் தேர்வு எழுதிய மாவட்ட நீதிபதி பணிக்கான முதல்நிலை தேர்வில் 6 பேர் மட்டுமே தேர்ச்சி பெற்றுள்ளனர். கேள்விகள் கடினமாக இருப்பது, தவறான விடைக்கு மைனஸ் மதிப்பெண் வழங்கப்படுவதே தோல்விக்கு முக்கிய காரணம். நீதிமன்ற உத்தரவுகளை புறக்கணிக்கும் அதிகாரிகளின் ஐஏஎஸ் பதவியை பறிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. நீதிமன்ற உத்தரவிற்கு கீழ்ப்படியாமல் இருப்பது கடமையை தவறுவதற்கு சமம் என்பது நீதிபதிகளின் கருத்து.
திண்டுக்கல் மாவட்டம் வாணிக்கரை ஊராட்சியில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் உறுப்பினர்களை பொது நிகழ்ச்சிகளில் நாற்காலியில் அமர விடாமல் தரையில் அமர வைப்பதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து ஆட்சியரிடம் பலமுறை புகார் அளித்தும் பயனில்லாததால் அவர்கள் ஊராட்சி மன்ற அலுவலகத்திற்கு பூட்டு போட்டு போராட்டம் நடத்தினர். திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர்கள் பணி நியமனம் தொடர்பாக வெளியிடப்பட்ட அறிவிப்பாணையை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. விதிமுறைகளை பின்பற்றி புதிய அறிவிப்பாணை வெளியிட்டு பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். கிறிஸ்துமஸை முன்னிட்டு சென்னை சாந்தோம் பேராலயத்தில் நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக வழக்கமான கொண்டாட்டங்களின்றி எளிமையான முறையில் கிறிஸ்துமஸ் சிறப்பு பிரார்த்தனை நடத்தப்பட்டது. சென்னை பெசன்ட் நகர் பேராலயத்திலும் நள்ளிரவு பிரார்த்தனை நடைபெற்றது. புத்தாடை அணிந்து குடும்பமாக ஆலயத்திற்கு வந்த கிறிஸ்துவ மக்கள் கொரோனா தொற்று நீங்கி இனிவரும் காலங்களில் இனிமையாக அமைய வேண்டி பிரார்த்தனை செய்தனர். புகழ்பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாத அன்னை ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகை களையிழந்து காணப்பட்டது. கொரோனா அச்சம் காரணமாக ஆலயத்திற்கு வெளியே திறந்த வெளியில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. சென்னையை அடுத்துள்ள குரோம்பேட்டை புதுவாழ்வு ஜேம்ஸ் பேராலயத்தில் உதவி போதகராக உள்ள ஐசக் டானியல் பரிசுத்த வேதமாகும் புதிய ஏற்பாடு புத்தக கடை இடைவிடாமல் 20 மணி நேரம் 20 நிமிடத்தில் படித்து சாதனை படைத்துள்ளார். இதனை யூனிவர்சல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் மற்றும் அப்துல் கலாம் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஆகியவை அங்கீகரித்துள்ளன. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் சிறப்பு பூஜைகளுடன் விடியற்காலை சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. இதனையடுத்து 7:30 மணி முதல் 300 ரூபாய் கட்டணத்தில் சிறப்பு நுழைவு தரிசன டிக்கெட் பெற்ற பக்தர்களும் இலவச தரிசன டிக்கெட் வாங்கியவர்களும் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோவிலில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. மொத்தம் 21 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் பெரிய பெருமாள் எனப்படும் மூலவர் ரெங்கநாதர் முத்தங்கியுடன் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். நியாய விலைக் கடைகளில் கைரேகை வைக்காமல் பொருட்கள் வழங்குவது குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியுடன் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரை நெல்பேட்டையில் பேசிய அவர் விரைவில் முடிவெடுக்கப்படும் என்றார். இந்த ஆண்டு 11 புதிய மருத்துவக் கல்லூரிகள் திறக்கப்பட்டுள்ளதால் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கூடுதல் இடம் கிடைக்கும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோபி அருகே குள்ளம்பாளையத்தில் மினி கிளினிக்கை திறந்து வைத்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார். கேரள அரசின் உயரிய விருதுகளில் ஒன்றான ஹரிவராசனம் விருது பக்தி பாடகர் வீரமணி ராஜுவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ், மலையாளம், தெலுங்கு மொழிகளில் ஆயிரக்கணக்கான பக்தி பாடல்களை பாடியவர் வீரமணி ராஜு. விருதுடன் 1 லட்சம் ரூபாய் காசோலையும் வழங்கப்படும். கேரளாவில் 31ஆம் தேதி சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்ற அமைச்சரவையின் பரிந்துரையை ஆளுநர் ஏற்க வேண்டும் என்று ஆளும் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கூறியுள்ளது. இல்லாவிட்டால் ஆளுநரை பதவி நீக்க கோரி தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்று அக்கட்சி எச்சரித்துள்ளது. வீட்டில் செல்ல பிராணிகளை வளர்ப்பதைப் போல ஈராக்கைச் சேர்ந்த நபர் ஒருவர் சிங்கங்களை வளர்த்து வருவது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளாக ஆப்பிரிக்க சிங்கங்களை வீட்டில் வளர்த்து வருகிறார் அவர். மனிதர்களுக்கு கிறிஸ்துமஸ் பரிசளித்து குதூகலப்படுத்தும் சாண்டா மீன்களுக்கு உணவு அளித்து ஆச்சரியப்படுத்தி இருக்கிறார். தாய்லாந்து தலைநகர் பாங்காங்கில் உள்ள நீர்வாழ் அருங்காட்சியகத்தில் மீன்களோடு மீன்களாக நீந்திக் கொண்டே சாண்டா உணவளித்து பரவசப்படுத்தினார். ரஷ்யாவில் குப்பைகளை தரம் பிரிக்கும் இயந்திரத்தில் சிக்கியிருந்த பூனையை ஊழியர் ஒருவர் மீட்டிருக்கிறார். கன்வேயர் பெல்ட்டில் வந்து கொண்டிருந்த குப்பைகளோடு குப்பையாக வந்த பூனையை பார்த்து ஊழியர் மீட்ட காட்சிகள் வெளியாகியுள்ளன. வாட்டிகன் நகரில் கொரோனா பெருந்தொற்று காரணமாக இந்த ஆண்டின் சிறப்பு திருப்பலியில் 100 பேர் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட்டனர். சிறப்பு திருப்பலியின் போது போப்பாண்டவர் குழந்தை இயேசுவுக்கு முத்தமிட்டார். கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு வாட்டிகன் நகரில் உள்ள செயின்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தில் போப் பிரான்சிஸ் சிறப்பு பிரார்த்தனை நடத்தினார். கொரோனாவால் வழக்கமான கொண்டாட்டங்கள் களையிழந்த நிலையில் ஏழைகளுக்கு உதவி செய்து அன்பை வெளிப்படுத்துமாறு போப் கேட்டுக் கொண்டிருக்கிறார். பாலஸ்தீனத்தில் கூட்ட பண்ணைகள் மூலம் இயற்கை முறையில் வேளாண்மை செய்வது அதிகரித்து வருகிறது. மேற்கு கரை பகுதியில் பல இடங்களில் இயற்கை முறையில் காய்கறிகள் மற்றும் பழங்கள் சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றன. அர்ஜென்டினா தலைநகர் பியூனஸ் அயர்ஸ் கடற்கரையில் ஒருங்கிய டால்பின் குட்டிக்கு விலங்குகள் மறுவாழ்வு மையத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. டால்பின் குட்டியை நீந்துவதற்கு ஊழியர்கள் பயிற்சி அளித்து வருகின்றனர்.
இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் இடையிலான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி மெல்போர்னில் இந்திய நேரப்படி நாளை அதிகாலை 5 மணிக்கு தொடங்குகிறது. முதலில் நடைபெற்ற பகலிரவு டெஸ்டில் அடைந்த மோசமான தோல்விக்கு பரிகாரம் தேடும் முனைப்பில் இந்திய அணி இருக்கிறது. மனைவியின் பிரசவத்திற்காக விராட் கோலி நாடு திரும்பிவிட்டதால் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்டில் அஜிங்கியா ரஹானே கேப்டனாக செயல்படுவார். பிருத்திவி ஷாவுக்கு பதிலாக ரிஷப் பந்தும் முகமது ஷமியின் இடத்தில் முகமது சிராஜும் சேர்க்கப்பட்டுள்ளனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே முத்துச்சாமிப்பட்டியில் முத்துக்குமரன் என்பவருக்கு சொந்தமான கார் திடீரென தீப்பற்றி எரிந்தது. வேகமாக பரவிய தீயால் அருகில் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் மற்றும் கார் ஷெட்டும் தீயில் கருகி சேதமாகின. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே ஐயப்பன் என்பவர் முன்விரோதம் காரணமாக மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். மனைவியை கொலை செய்த வழக்கில் சிறை சென்று ஊர் திரும்பிய அவரை மர்ம நபர்கள் கொலை செய்தனர். இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே வீட்டில் கள்ளச்சாராயம் காய்ச்சிய சரோஜா என்பவரை போலீசார் கைது செய்தனர். இதேபோல் சென்னசமுத்திரம் பகுதியில் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்து வந்த 2 பெண்கள் உட்பட 4 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 150க்கும் மேற்பட்ட மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். கோவை கரும்புக்கடை டோல்கேட் அருகே இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் வீடு திரும்பிக் கொண்டிருந்த சிறுவனிடமிருந்து செல்போனை பறித்துச் சென்றனர். அங்கிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை கொண்டு குனியமுத்தூர் போலீசார் மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். பொள்ளாச்சி மற்றும் போத்தனூர் இடையேயான ரயில் பாதையில் 823 மின்கம்பங்கள் நடும் பணிகளை பாலக்காடு கோட்ட மேலாளர் திலோ கோத்தாரி நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மின்மயமாக்கும் பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்த அவர் பணியை விரைவில் முடிக்குமாறு உத்தரவிட்டார். பழமை வாய்ந்த கட்டிடங்களை பழமை மாறாமல் புதுப்பிக்கும் பணிக்காக 80 கோடி ரூபாயை தமிழக அரசு ஒதுக்கியுள்ளது. இதன் மூலம் சென்னை, கடலூர், திருச்சி, தஞ்சாவூர், கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள பழமையான 29 கட்டிடங்கள் புதுப்பிக்கப்படும். மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வெகுவாக குறைந்துள்ளது. வினாடிக்கு 1583 கனஅடியாக இருந்த நீரின் அளவு 1270 கனஅடியாக சரிந்துவிட்டது. அணையின் நீர்மட்டம் இன்றைய நிலவரப்படி 106.76 அடியாக உள்ளது. நாகர்கோவில் நகருக்கு குடிநீர் வழங்கும் முக்கடல் அணை நிரம்பியும் வடிவீஸ்வரம் பகுதிக்கு குடிநீர் வரவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். குழாய்களில் அழுத்தம் குறைவாக இருப்பதால் தண்ணீர் வராதது பற்றி புகார் அளித்தும் நடவடிக்கை எடுப்பதில்லை என்று புகார் தெரிவிக்கின்றனர். சென்னை தண்டையார்பேட்டையில் காரில் வந்த இளைஞர் ஒருவரை 7 பேர் கொண்ட கும்பல் கத்தியால் சரமாரியாக தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. காரில் பயணம் செய்த நபரை கீழே இறக்கிவிட்டு தாக்கிய கும்பல் கார் கண்ணாடிகளையும் அடித்து நொறுக்கியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் ஆண்டித்தோப்பு பகுதியில் சாலையோர கடைகளில் தீ விபத்து ஏற்பட்டது. அதிகாலை நேரிட்ட இந்த விபத்தில் மீன் கடையும் பலசரக்கு கடையும் முற்றிலும் எரிந்து நாசமாகின. தீ பற்றியது எப்படி என பூதப்பாண்டி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை 4 வழிச்சாலையில் மேலூரில் இருந்து மதுரைக்கு சென்ற தனியார் பேருந்தும் லாரியும் மோதி விபத்து நேரிட்டது. அருகில் இருந்தவர்கள் பேருந்தின் முன்பக்க கண்ணாடியை உடைத்து பயணிகளை மீட்டனர். இதில் 20 பேருக்கு காயம் ஏற்பட்டது. நாகை மாவட்டம் சாமந்தான்பேட்டை கிராமத்திற்கு மீன் இறங்கு தளம் அமைக்க வலியுறுத்தி மீனவர்கள் மேற்கொண்டுள்ள போராட்டம் 5வது நாளாக நீடிக்கிறது. இன்று கடற்கரையில் திரண்ட 300க்கும் மேற்பட்ட மீனவர்கள் தூக்கு கயிறை மாட்டியபடி தமிழக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். துபாயில் இருந்து மதுரை வந்த பயணிகள் 2 கொரோனா அறிகுறி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இருவரையும் மதுரை தோப்பூர் அரசு மருத்துவமனையில் தனிமை முகாமிற்கு அனுப்பியுள்ள சுகாதாரத்துறை அவர்களது குடும்பத்தினரை தனிமைப்படுத்திக் கொள்ளுமாறு அறிவுறுத்தியுள்ளனர். பனிப்பொழிவால் நாகை மாவட்டம் வேதாரண்யம் சுற்றுப்புறத்தில் உள்ள 20 கிராமங்களில் முல்லை சாகுபடி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. 4000 ஏக்கரில் பயிரிடப்பட்ட முல்லை அதிக பனிப்பொழிவால் விளையவில்லை. எனவே தங்களுக்கு வங்கிக் கடன் உதவியும் நிவாரணமும் வழங்க வேண்டும் என்பது அவர்களின் கோரிக்கை. கீழ்வெண்மணி தியாகிகள் நினைவு தினத்தை முன்னிட்டு நாகை மாவட்டம் கீழ்வெண்மணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் செங்கொடி ஏற்றி அஞ்சலி செலுத்தினார். இதில் ஜி ராமகிருஷ்ணன், நாகை எம்பி செல்வராசு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே கூட்டுறவு நூற்பாலையில் தீ விபத்து ஏற்பட்டதில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கழிவு பஞ்சுகள் தீயில் எரிந்து சேதமடைந்தன. மின் கசிவு காரணமாக தீ பற்றியிருக்கிறது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் உடனடியாக தீயை அணைத்தனர்.
நாகர்கோவில் வடிவீஸ்வரம் அண்ணாநகர் பகுதியில் முறையாக குடிநீர் வராததால் குடங்களுடன் தெருவில் பொதுமக்கள் காத்திருப்பும் போராட்டம் நடத்தினர். அதிகாரிகளிடம் புகார் செய்தும் தண்ணீர் முறையாக வழங்க நடவடிக்கை எடுக்கவில்லை என குடியிருப்பு வாசிகள் புகார் தெரிவித்து நாகர்கோவிலுக்கு குடிநீர் வழங்கும் முக்கடல் அணை நிரம்பியிருந்தும் தண்ணீர் முறையாக கிடைக்கவில்லை என்று அவர்கள் வேதனை தெரிவித்தனர். வைகுண்ட ஏகாதசியையொட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் சொர்க்க வாசல் திறக்கப்பட்டது. அண்ணாமலையார் கோவில் கருவறையின் பின்புறம் உள்ள வேணுகோபால சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடந்தது. இதனைத் தொடர்ந்து வைகுண்ட வாயில் திறக்கப்பட்டு சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் எலாவூர் சோதனைச் சாவடியில் போலீசார் நடத்திய வாகன சோதனையில் அரசு பேருந்தில் கடத்தி வரப்பட்ட 24 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஆந்திராவிலிருந்து கஞ்சாவை கடத்தி வந்த பாண்டியன், கேரளாவைச் சேர்ந்த அருண்மோகன் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னை கொருக்குப்பேட்டையில் மனவளர்ச்சி இல்லாத குழந்தை உயிரிழந்ததை அடுத்து 1 வருடம் கழித்து குழந்தையின் தாய் கைது செய்யப்பட்டுள்ளார். குழந்தையின் தலை சுவற்றில் மோதி கொன்றதால் இறந்ததாக கூறப்பட்ட நிலையில் குழந்தை தனக்கு தானே காயத்தை ஏற்படுத்த முடியாது என்று உடற்கூறாய்வில் கூறப்பட்டதை அடுத்து கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துமஸ் மற்றும் தொடர் விடுமுறை காரணமாக சுற்றுலா மையமான குமரியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். அதிகாலையில் முக்கடல் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமத்தில் குளித்து மகிழ்ந்த சுற்றுலா பயணிகள் சூரிய உதயத்தை கண்டு ஆனந்தமடைந்தனர். திருவள்ளூர் அருகே ஜமீன் கொரட்டூரில் உள்ள தனியார் கல்லூரியில் விடுதி மாணவர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். வெள்ளவேடு போலீசார் நடத்திய விசாரணையில் கொலை செய்யப்பட்டது பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த ஆதித்ய சர்மா என்பது தெரியவந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் தொடர்ந்து ஏறுமுகத்தில் இருந்த பூக்களின் விலை பாதி அளவுக்கு குறைந்துவிட்டது. 1 கிலோ 4000 ரூபாய்க்கு விற்கப்பட்ட மல்லிகை பூ இன்று 2000 ரூபாயாக குறைந்துவிட்டது. கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆட்டோ ஓட்டுநர் ஜீவானந்தன் என்பவர் திடீரென தன் மீது பெட்ரோலை ஊற்றி தீக்குளிக்க முயன்றார். அதோடு தனது மனைவி, குழந்தைகள் மீது பெட்ரோலை ஊற்றி தீ வைக்க முயற்சித்தார். இதனை கண்டு அங்கிருந்த பத்திரிகையாளர்கள் தற்கொலை முயற்சியை தடுத்து நிறுத்தி அவர்களை போலீசாரிடம் ஒப்படைத்தனர். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு செங்கல்பட்டிலிருந்து சென்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இயக்கப்படுவது போல காலை 9:30 மணி முதல் ரயில்கள் இயக்கப்படவில்லை. முன்னறிவிப்பு செய்யாமல் ரயில் சேவையை மாற்றி அமைத்து விட்டதாக பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடிய வீரமங்கை வேலு நாச்சியாரின் 224வது நினைவு தினத்தை முன்னிட்டு சிவகங்கை அரண்மனை எதிரே உள்ள சமாதியில் பலரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். வீர பெண்களுக்கு வேலு நாச்சியார் பெயரில் விருது வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் பிறந்த தினத்தை முன்னிட்டு டெல்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் மோடி உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். அமித்ஷா, ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்களும் வாஜ்பாய் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினர். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 23,068 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 336 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்தியாவில் புதிதாக தொற்றுக்கு ஆளானோரின் எண்ணிக்கை, பலி எண்ணிக்கையும் தொடர்ந்து சரிந்து வருகிறது. இந்தியாவில் கொரோனா வைரஸால் 1,01,00,000க்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 97 லட்சம் பேர் குணமடைந்துள்ளனர். பல்வேறு மருத்துவமனைகளில் 2,81,919 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பிரிட்டனில் 85 பேருக்கு ஒருவர் என்ற விகிதத்தில் கொரோனா தொற்று பரவியது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மொத்தம் 6,70,00,000 மக்கள் தொகை கொண்ட பிரிட்டனில் இதுவரை 21,90,000 பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. 70,000 பேர் உயிரிழந்துவிட்டனர். பிரிட்டனில் முதல் கட்டமாக ஃபைசர் நிறுவனத்தின் கொரோனா தடுப்பூசி 6 லட்சம் பேருக்கு செலுத்தப்பட்டுள்ளது. 80 வயதை கடந்தவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்களுக்கு தடுப்பூசி செலுத்துவதில் முன்னுரிமை கொடுக்கப்பட்டு வருகிறது. நியூயார்க் நகரில் டாக்ஸியாக வலம் வரும் டெஸ்லா மாடல் 3 எலக்ட்ரிக் கார் பலரது புருவங்களை உயர்த்தியிருக்கிறது. கடந்த அக்டோபர் மாதம் சந்தைக்கு அறிமுகமான டெஸ்லா மாடல் 3 எலக்ட்ரிக் கார் சந்தையில் இருக்கும் மற்ற கார்களை விட தொழில்நுட்பத்தில் பல மடங்கு மேம்படுத்தப்பட்டுள்ளது. உகாண்டாவைச் சேர்ந்த 7 வயது சிறுவன் டெஸ்லா கார் தயாரிப்பு நிறுவனமான எலன் மஸ்கை வியக்க வைத்திருக்கிறார். கிரஹாம் ஷமா என்ற அந்த சிறுவன் செஸ்னா 172 என்ற விமானத்தை இயக்க 3 முறை பயிற்சி பெற்றிருக்கிறார். சிறுவனின் அசாத்திய திறமையை கண்டு எலன் மஸ்க் வியந்திருக்கிறார். நெகிழி இல்லாத உலகு என்ற தலைப்பில் கேரள மாநிலம் எர்ணாகுளத்தைச் சேர்ந்த பள்ளி மாணவர்கள் சுற்றுச்சூழலுக்கு உகந்த களிமண், மண், கோணிப்பை, வைக்கோல், தேங்காய் நார் ஆகியவற்றை பயன்படுத்தி இயற்கை காட்சிகளையும் கிறிஸ்துமஸ் குடில்களையும் அமைத்து அசத்தி வருகின்றனர்.
சீனாவின் யஷூ நகரில் திடீரென எரிகல் ஒன்று விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. வானில் இருந்து தீப்பிழம்புகளை கக்கியபடி பந்து போன்று தரையில் விழுந்து வெடித்தது. நகருக்கு வெளியே விழுந்ததால் உயிரிழப்பு ஏதும் இல்லை. பிரிட்டனில் புதிய வகை கொரோனா வைரஸ் பரவி வருவதால் பிரிட்டனுடனான தொடர்புகளை ஐரோப்பிய நாடுகள் துண்டித்துள்ள நிலையில் பிரான்ஸ் நல்லெண்ண அடிப்படையில் எல்லையை திறந்துவிட்டுள்ளது. நிவாரணப் பொருட்கள், உதவிப் பொருட்களை எடுத்துக்கொண்டு ஆயிரக்கணக்கான வாகனங்கள் எல்லையில் காத்திருக்கின்றன. கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு சாண்டா கொடுக்கும் பரிசுப் பொருட்கள் தான் முக்கிய நிகழ்வாகும். 1927ஆம் ஆண்டு கிறிஸ்துமஸ் பரிசுப் பொருட்களுடன் கலைமான் மீது சாண்டா கிளம்பிச் செல்லும் பழைய காட்சிகள் இணையத்தில் வெளியாகி வருகின்றன. தாய்லாந்து தலைநகர் பாங்காங்கில் உள்ள நீர்வாழ் உயிரின அருங்காட்சியகத்தில் கிறிஸ்துமஸ் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. அப்போது மீன் தொட்டியில் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்த ஒருவர் இறங்கி உணவுகள் வழங்கினார். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ் உள்ள புகழ்பெற்ற நாட்ரே-டேம் தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. கடந்த ஆண்டு நேரிட்ட தீ விபத்துக்கு பிறகு தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் தினத்தன்றுதான் மணி ஒலிக்கப்பட்டது. பிரேசில் தலைநகர் பிரேசிலியாவில் சாண்டா வேடமணிந்த மாற்றுத்திறனாளி ஒருவர் யாசகம் கேட்டு இல்லாதோருக்கு உதவி செய்திருக்கிறார். வாகனங்களில் சென்றவர்களிடம் பெற்ற பணத்தை கொண்டு கிறிஸ்துமஸ் தினத்தில் ஏழைகளுக்கு உதவியிருக்கிறார். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜய் நடித்துள்ள மாஸ்டர் திரைப்படத்திற்கு தணிக்கை குழு UA சான்று அளித்துள்ளது. விஜய் ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கும் மாஸ்டர் திரைப்படம் பொங்கலுக்கு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கிறிஸ்துமஸை முன்னிட்டு தூங்கா கண்கள் என்ற திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாகியுள்ளது. பேய்கள் நடமாடும் த்ரில் கதை கொண்ட இப்படத்தை புதுமுகம் வினோ இயக்கி தயாரித்து நாயகனாக அறிமுகமாகியிருக்கிறார். ஸ்ரீகாந்த் ஆனந்த் இயக்கியுள்ள வனம் திரைப்படத்தின் போஸ்டரை நடிகர் விஜய் சேதுபதி ட்விட்டரில் வெளியிட்டிருக்கிறார். போஸ்டரை பகிர்ந்து படக்குழுவுக்கு வாழ்த்தும் தெரிவித்திருக்கிறார். பிரபல பாலிவுட் நடிகர் ரன்பீர் கபூர் தனது காதலியும் நடிகையுமான ஆலியா பட்டை நிச்சயம் திருமணம் செய்து கொள்வேன் என்று தெரிவித்துள்ளார். கொரோனா முடிவுக்கு வந்த பின்னர் திருமண தேதி குறித்து அறிவிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். விக்ரம் நடித்து வரும் கோப்ரா படத்தின் 2ஆம் தோற்றத்தை படக்குழு வெளியிட்டுள்ளது. அஜய் ஞானமுத்து இயக்கும் இப்படத்தில் ஸ்ரீநிதி ஷெட்டி, மியா, இர்ஃபான் பதான், KS ரவிக்குமார் உள்ளிட்டோர் முக்கிய வேடங்களில் நடிக்கின்றனர். அல்லு அர்ஜுன் நடிக்கும் புஷ்பா படத்தில் அவருக்கு வில்லனாக நடிக்க ஆர்யாவிடம் படக்குழு பேசி வருகிறது. சுகுமார் இயக்கும் இப்படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி ஆகிய மொழிகளில் உருவாகிறது. ஜெயம் ரவி நடிக்கும் பூமி படத்தின் ட்ரெய்லர் நாளை வெளியாகிறது. லட்சுமணன் இயக்கும் இப்படத்தில் ஜெயம் ரவிக்கு ஜோடியாக நிதி அகர்வால் நடிக்கிறார். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு அந்தாதூன் தமிழ் ரீமேக் படக்குழு படத்திலிருந்து புதிய பாடல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. பெயரிடப்படாத இப்படத்தில் பிரசாந்த், சிம்ரன் உள்ளிட்டோர் நடிக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.